நேசிக்கிறார். இயேசு அனைவரையும் நேசிக்கிறார். VBSல் கலந்து கொள்ளும் சிறு பிள்ளைகளே, VBSல் கலந்து கொள்ளும் சிறு பிள்ளைகளே, இயேசு அனைவரையும் நேசிக்கிறார். இயேசு அனைவரையும் நேசிக்கிறார். Praise the Lord, children. Jesus Loves All VBS 2021 Day 1 ப்ரோக்ராமுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்ப நம்ம ஜெபிக்கலாமா குட்டீஸ்? வாங்க ஜெபிக்கலாம். நல்ல பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த ஜீசஸ் லவ்ஸ் ஆல் 2021 VBS ப்ரோக்ராமுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அற்புதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அண்ட சராஸ்திரங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த VBS சிறுபிள்ளைகள் ப்ரோக்ராமுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த சிறுபிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஏசப்பா, இந்த வேலையை உடைய கரத்துல ஒப்படைக்கிறோம் ராஜா. சிறு பிள்ளைகள் என்னிடத்துல வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்கள் வருவதை தடை செய்யாதிருங்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்ன வார்த்தையின் மூலமாக எல்லா சிறு பிள்ளைகளையும் கொண்டு வாங்க ராஜா. இந்த நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஸ்டோரி டைம் ஆண்டவரே, மெமரி டைம், கிராஃப் டைம், எல்லா டைம்லயும் ஏசப்பா பாடல் வேலைகள்ல எல்லா வேலைகளையும் தேவ கிருபை கூடவே இருக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே, நீரே வழி நடத்துவீராக ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கு தேவையான சிறு பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தையும் புத்தியும் ஞாபக சக்தியும் அளிப்பீராக ராஜா. சோத்திரம் கர்த்தாவே. அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை இருதயத்திலே அந்த வார்த்தைகளை பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு ஆண்டவரை போகாதபடிக்கு இருதயத்திலே பதித்து வைக்கிற பிள்ளைகளாக வளரணும் ஏசப்பா. ஆண்டவரை விதைக்கிற விதை ஆண்டவரே 60-100 கர்த்தாவே, 30-60-100 அவங்க பலன் கொடுக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் ராஜா. சிறு பிள்ளைகளை ஆண்டவரே நீரே இந்த நேரத்துல தொடுவீராக ஏசப்பா. பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. இந்த நேரத்தை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்ம இப்ப பாடல் பாடி கர்த்தரை துதிக்க போறோம். துதிகளின் மத்தியில ஏசப்பா இருக்கிறாங்க. நல்லா பாடி தேவனை நம்ம உயர்த்த போறோம். இப்ப பாடலாமா? ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஜீவிக்கும் தேவனை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஜீவிக்கும் தேவனை ஆராதிப்பேன். துதித்து சோத்தரித்து ஆராதிப்பேன், அருமை இரட்சகரை ஆராதிப்பேன். துதித்து சோத்தரித்து ஆராதிப்பேன், அருமை இரட்சகரை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஜீவிக்கும் தேவனை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஜீவிக்கும் தேவனை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஜீவிக்கும் தேவனை ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன், ஆடி பாடி ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன், ஆடி பாடி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஜீவிக்கும் தேவனை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், இப்ப நம்ம ஸ்டோரி டைத்துக்குள்ள வந்திருக்கோம். கதை சொல்ற நேரம். நம்ம கதையோட தலைப்பு என்னன்னா, ஜீசஸ் லவ்ஸ் ஆல். இயேசு அனைவரையும் நேசிக்கிறார். உங்களையும் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க ஏசப்பா. அந்த ஸ்டோரியோட தலைப்பை வச்சு நம்ம
ஒரு சிறுவன், உங்களை போல சிறுவனை தான் ஏசப்பா நேசிச்சிருக்காங்க. அது யாரு நம்ம பார்க்கலாமா ஸ்டோரிக்குள்ள போய்? அது யாருன்னா தாவீதும் கோலியாத்தும். அதை வச்சு நம்ம ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கிறோம். அந்த பைபிள் ஸ்டோரியோட தலைப்பு தாவீதும் கோலியாத்தும். சரியா? அந்த தலைப்பை வச்சு நம்ம தாவீதுங்கிற சிறுவனை பத்தி நம்ம பார்க்கலாமா? இப்ப பார்க்கலாம். இப்ப பெத்லகேம்ங்கிற ஒரு ஊர்ல ஈசாய் அப்படிங்கிறவங்களுடைய குமாரன் தான் யாரு? தாவீது. ஈசாய் அவங்களுக்கு மொத்தம் 8 பிள்ளைங்க. டேஸ் அவங்களுக்கு மொத்தம் எத்தனை பேர்னா 8 பிள்ளைங்க. அதுல கடைசி சிறுவன் தான் யாரு? தாவீது. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆடு மேய்க்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏசப்பாவுக்கு பிரியமா பாட்டு படிக்கிறதுனா ரொம்ப பிரியம்ல. அதனால அவங்க இசை மியூசிக் நல்லா பண்ணுவாங்க. அதனால யாழ் வந்து நல்லா வாசிப்பாங்க. அதனால அவங்க ஆடு மேய்க்கும் போது, போகும்போது, வரும்போதுலாம் என்ன பண்ணாங்கன்னா மியூசிக் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கத்தரை பாடி துதிச்சு மியூசிக் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால கத்தருக்கு பிரியமானவங்களும் அவங்களும் இருந்தாங்க குட்டீஸ். அப்புறம் என்னன்னா அவங்க மொத்த 3 அண்ணா இருக்காங்க இல்லையா? அவங்க 3 பேரும் யாருக்கிட்ட வேலை பார்த்தாங்கன்னா சவுல் ராஜா இருக்காங்க இல்லையா? சவுல் ராஜா கூட காவல், அவங்களோட படை தளபதியா அவங்களுக்கு இருந்திருக்கிறாங்க. சரியா? 3 பேர் இருந்திருக்கிறாங்க. இப்ப என்னன்னா ஈசா இருக்காங்க இல்லையா? தாவீதோட அப்பா. அவங்க வந்து தாவீத நீ போய் உன் அண்ணங்கள் எல்லாரையும் நீ போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு, ஏன்னா அவங்க சவுல் ராஜா கிட்ட வேலை பார்த்துட்டு படை தளபதியா இருந்திருக்கிறாங்க. அதனால நீ போய் அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு உணவுலாம் எடுத்துட்டு போய் பயறு இதெல்லாம் அவிச்சு பாலாடை கட்டி அந்த அவங்க அப்பா என்னென்னலாம் கொடுத்து விட்டாங்களோ அதை போய் கொடுத்துட்டு நீ பார்த்து விசாரிச்சுட்டு வா அப்படி சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க. யார் அனுப்பிச்சிட்டாங்க? தாவீத வந்து அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க உடனே நம்ம அண்ணங்கள்லாம் போய் பார்க்க போலான்னு போறப்ப சவுல் ராஜா வந்து அவங்க படைத்தளபதி ஏராளம் பேர் இருப்பாங்கல்ல, ஒட்டகம், குதிரைங்க, அந்த காவலர்கள் எல்லாரும் இருப்பாங்கல்ல அவங்க. அப்புறம் பெலிஸ்தர் வந்து சவுலுக்கு எதிர்ப்படையான படை. அவங்க ஒரு தேசம். சவுல் வந்து இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள். அவங்க வந்து பெலிஸ்தர். அப்ப அவங்க படைத்தளபதியும் இருந்திருக்காங்க, இவங்க படைத்தளபதியும் இருந்திருக்கிறாங்க. அவங்களை எதிர்த்து யாரு? கோலியாத்து. அவர் பேர் என்ன பேர்? எதிர்த்து வந்தவர் கோலியாத்து. அந்த கோலியாத்து வந்து குறைஞ்சது 9 அடி உயரமாவது இருப்பாங்களாம். 9 அடி உயரம்னா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க. அவங்க ராட்சதன், ரொம்ப பெரிய ராட்சதன் மாதிரி இருப்பாங்க. அத பார்த்த உடனே யாரு? சவுலோட படைத்தளபதி எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? கோலியாத்துங்கிற பேரை கேட்ட உடனே பயந்து மிரண்டு போய் போராடுறதுக்கு, எதிர்த்து நிக்கிறதுக்கு பயந்து போய் இருந்தாங்க. ஆனா தாவீது வந்து சும்மா அவங்க அண்ணங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு உணவு எடுத்துட்டு போனாங்க இல்லையா? அந்த தாவீது வந்து அவங்களெல்லாம் பார்த்துட்டு, என்ன இது இவங்க இந்த கோலியாத்தை பார்த்து இப்படி பயந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு அண்ணனை பார்த்து அவங்க அப்பா சொன்ன மாதிரி நல்லா விசாரிச்சுட்டாங்க. விசாரிச்சுட்டு இவங்க இப்படி என்ன பயந்து போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ரொம்ப யோசிச்சுட்டு கவலைப்பட்டாங்களாம். பயந்து போய் இருக்காங்களே, இந்த கோலியாத்தை முறியடிக்க முடியாம அப்படின்னு சொல்லிட்டு தாவீது நினைச்சாங்க. நினைச்ச உடனே அப்படி சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. வந்த உடனே சவுல் ராஜா இருக்காங்க இல்லையா? அவங்களை தேடி போனாங்களாம். யார் போனா? தாவீது போனாங்க. நான் வந்து இந்த கோலியாத்தை எதிர்த்து போரிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே சவுல் என்ன சொல்லியிருக்காங்க? நீ வந்து சிறுவனா இருக்கிறியே, நீ எப்படி கோலியாத்தை யாரும் எதிர்த்து போரிட முடியாது, நீ சிறுவனா இருக்க, எப்படி எதிர்த்து போரிட முடியும் அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. சவுல் கேக்குறாங்க. கேட்ட உடனே இவங்க சொன்னாரு, நான் வந்து ஆடு மேய்க்கிற மந்தை மேய்க்கும் போதே என்னோட வந்து கர்த்தர் இருந்ததுனால ஒரு சிங்கத்தையும் கரடியையும் ஜெயிக்க எனக்கு பலம் கொடுத்தாங்க. சிங்கம் கரடி 2ஐயும் ஜெயிக்க எனக்கு பலம் கொடுத்தாங்க. தேவன் நாமத்தினால நான் அந்த கோலியாத்தை முறியடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? தாவீது சொல்றாங்க. சொன்ன உடனே சவுல் வந்து சரி அப்ப நீ வந்து தயாராகிறியா? ஆனா நீ சிறுவன் இருந்தாலும் சரி நீ எதிர்த்து போராடுன்னு சொல்லிட்டு அந்த வஸ்திரம், அந்த பட்டயம் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. தாவீது என்ன பண்ணாங்க? அதெல்லாம் தூர தூக்கி வச்சிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? இதெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படி சொல்லிட்டு தூர தூக்கி வச்சுட்டு தாவீது என்ன எடுத்துட்டு போனாங்க தெரியுமா குட்டீஸ்? ஒரு கவன், அம்பு வில்லு மாதிரி எரிவாங்க இல்லையா? அந்த கவன் ஒன்று, கூழாங்கற்கள் மொத்தம் எத்தனை எடுத்துட்டு போனாங்கன்னா 5 கூழாங்கற்கள். 5 கூழாங்கற்கள், ஒரு கவனு, அப்புறம் ஆடு மந்தை மேய்க்கிறதுக்கு ஒரு தடி வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த தடியை மட்டும் வச்சிருந்தாங்க. உடனே அதை வச்சுட்டு
யுத்தத்துக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க சவுல் ராஜாட்ட சொல்லிட்டு கிளம்பின உடனே அந்த கோலியாத் இருக்கார்ல, அவங்க பார்த்துட்டு என்னடா அடல, என்ன இவ்வளவு சின்ன பையன், இளம் வயதா இருக்கான், அதுவும் அவர் ரொம்ப எல்லாம் சிவப்பா நல்லா தாவீது சூப்பரா இருப்பாங்க கர்த்தரோட இதுல, இப்படி சிறு பையனா இருக்கானே, நீ தடி எடுத்துட்டு வந்திருக்க, நான் என்ன நாயா அப்படின்னு கேட்டாங்க. அத அலட்சியமா கேட்டிருக்காங்க, தடி எடுத்துட்டு வந்திருக்க, நான் என்ன நாயா அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, தாவீது நாயெல்லாம் கிடையாது, நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல வந்திருக்கிறேன் உன்னை யுத்தம் பண்ண அப்படி சொன்ன உடனே அந்த கோலியாத் இருக்காரு, அவங்க தாவீதை பார்த்து, நான் உன்னை இந்த காக்கைகளுக்கும் பறவை குஞ்சிகளுக்கும் உன்னை இரையாக்குறேன், மிருகங்களுக்கும் உன்னை இரையாக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே தாவீது சொன்னாங்களாம், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வந்திருக்கிற, நான் என்ன சொல்றாங்க, நான் கர்த்தராகிய இயேசு, அதாவது இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல வந்திருக்கேன், அதனால நான் வந்திருக்கனால யுத்தம் கர்த்தருடையது, அதனால நான் இப்ப உன்னை என்ன செய்ய போறேன்னா, என்னோட கர்த்தர் உன்னை இந்த காக்கைகளுக்கும் இந்த பூமியில் உள்ள மாம்சம் அதாவது காட்டு மிருகங்களுக்கும் உன்னையும் இந்த பெலிஸ்தர் பாளையத்தையும் இரையாக்குவேன், கர்த்தர் என்னோட கூட இருந்து இந்த காரியத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமா தாவீது சொல்றாங்க. சொன்னதை கேட்டவனே கோலியாத்து அலட்சியம் பண்ணிட்டு அவரை கர்த்தரை நிந்திச்சாங்க. நிந்திச்சதுனால இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்றாங்க, ஒரு கூழாங்கலை எடுத்து டக்குன்னு யார் நெத்தியில, கோலியாத்து நெத்தியில ஒரு அடி அட்ட உடனே கல்லு போட்டு உங்களுக்கு என்னாச்சு, ரத்தம் தலையில கூப்பிடுறதுக்கு மயங்கி விழுந்துட்டாங்க குட்டீஸ். மயங்கி விழுந்த உடனே என்னாச்சு, அதுக்கப்புறம் தாவீது என்னது பட்டையெல்லாம் எடுத்துட்டு போல, உடனே என்ன செஞ்சாங்க, கோலியாத்து மேல ஏறி, கோலியாத்தான் மயங்கி விழுந்துட்டாங்கல்ல, உடனே மயங்கி விழுந்த உடனே கோலியாத்து அவங்க மேல ஏறி அவங்க கிட்ட இருக்கிற பட்டயத்தை பாக்கெட்ல வச்சிருப்பாங்க சொல்லி அதை உருவி இவங்க அவங்களுடைய கழுத்தை துண்டா வெட்டிட்டாங்க. வெட்டினவனே என்னாச்சு, அவங்க மறிச்சிட்டாங்க. எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் ஜெயம் கிடைச்சிச்சு. யாருடைய, கர்த்தருடைய நாமத்துல ஜெயம் கிடைச்சதுக்கு ஜெயத்தை தந்தவர் யாரு, கர்த்தர். உடனே தாவீது அவங்களை இறஞ்ச உடனே தாவீது சொன்ன வார்த்தை தான் அப்ப ஜெயிச்சது. காக்கை குஞ்சுகளுக்கும் பூமியில் உள்ள மிருகங்களுக்கும் இரையாக்கிட்டாங்க. அப்ப கோலியாத்து இருந்த உடனே எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தோஷம் சமாதானம். ஏன்னா அவன் ஒரு ராட்சதன் இல்லையா, அவன் செத்து போன உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம். சவுல் ராஜாக்கு அதை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா குட்டீஸ் அவ்வளவு பெரிய சந்தோஷம். சார் சிறுவனா இருந்து இந்த கோலியாத்தை எதிர்க்க முடியாத யாரையும் இவங்க எதிர்த்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இயேசு நாமத்துல இவங்க எதிர்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஜெயம் கிடைச்ச உடனே தாவீது முக்கியமானது பண்ணாங்க குட்டீஸ். என்ன பண்ணாங்க தெரியுமா, இயேசு எனக்கு கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்ததுனால நான் கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறேன், இந்த ஜெயத்தை தந்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, தேவனுக்கு நன்றி சொன்னாங்க. ஏன்னா ஜெயிக்க வச்சது பலத்தோட அவங்க கொடுத்த பலத்தை கொடுத்தது யாரு, கர்த்தர் தானே. அதனாலதான் அந்த சிறுவன் கோலியாத்து, அவங்க பெரிய பெரிய அண்ணங்கள்லாம் அவங்க ஜெயிக்க முடியல குட்டீஸ். அப்ப அந்த சிறுவனை தானே கர்த்தர் பயன்படுத்தினாங்க. அதே போல உங்களையும் பயன்படுத்தி உங்க குடும்பத்திலேயே உங்களை பெஸ்டா தேவன் உயர்த்துவாங்க. அநேக பேருக்கு உங்களை பயன்படுத்துவாங்க. நீங்களும் தாவீதை போல நல்ல ஒரு ஜெயிக்கிற ஜெப வீரனாவும் ஜெயம் பெற்றவங்களாவும் நீங்களும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என் பேர் தான் தாவீது. ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தேன். அந்த ஆடுகளை சாப்பிட ஒரு நாள் சிங்கம் கரடி நான் சும்மாடுவேன்னா ஒரே ஒரு கல்லை வச்சு சிங்கத்தையும் கரடியையும் அடிச்சிட்டேன். நான் ஆடுகள் மேய்ச்சிட்டு இருக்கும் போது நான் கிணற வாசிட்டே இருப்பேன், கத்தரை தொலைச்சிட்டே இருப்பேன். அவருடைய துதி எப்போதும் என் வாயில இருக்கும் குட்டீஸ். எங்க அண்ணங்களுக்கு நான் உணவு கொடுக்க போகும்பொழுது ஒரு நாள் கோலியாத்து வந்தான். தேவனை தூஷிச்சான். நான் சும்மா இடுவேனா ஒரு கூழாங்கலை வச்சு ஓங்கி கோலியாத்தை தேய்ச்சேன். கோலியாத் டமான்னு கீழே வந்துட்டான். கோலியாத்தை விழுறதுக்கு கத்தர் தான் எனக்கு பலம் கொடுத்தாரு. இப்போதான் நீங்க என் கூட சேர்ந்து இந்த மாதிரி கத்தரை துதிக்கலாமா? சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தாவீதை தப்புவித்த கர்த்தர்.
சிங்கத்தின் கைக்கும் கரடி கைக்கும் தாவீதை தப்புவித்த கர்த்தர். கர்த்தர் தாவீது கூட இருந்ததால் தாவீது தோல்வியை கண்டதில்லை. கர்த்தர் தாவீது கூட இருந்ததால் தாவீது தோல்வியை கண்டதில்லை. கோலியாத்து கைக்கும் சவுலின் கைக்கும் தாவீதை தப்புவித்த கர்த்தர். கோலியாத்து கைக்கும் சவுலின் கைக்கும் தாவீதை தப்புவித்த கர்த்தர். கர்த்தர் தாவீது கூட இருந்ததால் தாவீது தோல்வியை கண்டதில்லை. கர்த்தர் தாவீது கூட இருந்ததால் தாவீது தோல்வியை கண்டதில்லை. கர்த்தர் கூட இருக்கிறார், தோற்று போவதில்லை. கர்த்தர் கூட இருக்கிறார், தோற்று போவதில்லை. நீ தோற்று போவதில்லை. சில்ட்ரன்ஸ், இப்ப நம்ம மெமரி வெர்ஸ் சொல்லலாமா? மனப்பாட வசனம் சொல்ல போறோம். ஓகேவா? கர்த்தர் பட்டயத்தினாலும் நீதியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. யுத்தம் கர்த்தருடையது. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47வது வசனம். சில்ட்ரன்ஸ், இப்ப நம்ம கிராஃப்ட் டைமுக்கு வந்திருக்கோம். கிராஃப்ட் டைம் பண்ணலாமா? எல்லாருக்கும் கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்குமா? கிராஃப்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன தெரியுமா? ஒரு சார்ட். சார்ட்டை வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல உள்ள சார்ட்டை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லாட்டி நீங்க பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, பேப்பரு, நியூஸ் பேப்பரு, இப்படி கரெக்டா இந்த ஃபோல்டுக்கு நேரா இப்ப ஸ்ட்ரைட்டா இந்த ஃபிங்கரை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அங்க எதுவுமே நம்ம மார்க் பண்ண வேணாம். இப்படி வச்சுக்கிட்டீங்களா? வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கேப் வர மாதிரி விரிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? கொஞ்சம் கொஞ்சம் கேப் வர மாதிரி விரிச்சிட்டு, ஏன்னா லைட் ஃபிங்கர் வரும், அது மாதிரி வரலையே அப்படிலாம் பண்ணி கட் பண்ணணும். இதே நீங்க பேப்பர்ல பண்ணீங்கன்னா லைட்டா கட் பண்ணாலே ஓகே. இந்த கையில 5 fingers வந்துச்சு பாத்தீங்களா? வந்துச்சு. பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. யுத்தம் கர்த்தருடையது. இது என்ன இதுல பார்த்தோம்? மெமரி வெர்ஸ் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47வது வசனம். ஓகேங்களா குட்டீஸ்? இந்த மெமரி வெர்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை நீங்க நல்லா வீட்டுல சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? இது கிராஃப்ட் டைம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு கிராஃப்ட் ரொம்ப பிடிச்ச ஸ்கேலு, ஒரு பேப்பர், இந்த மாதிரி நீங்க ஒயிட் பேப்பரோ இல்ல ஏதோ ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. பென்சில், எரேசர், சின்ன டப்பா மூடி. இது வந்து உங்களுக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நான் ஈஸியா வரைகிறதுக்காக ஆண்டி சொல்றேன். ஒரு குட்டியா என்ன பண்ண போறோம்னா இப்படி ஒரு மார்க் பண்ணிக்க போறோம். அதுவும் லைட்டா மார்க் பண்ணிக்கிட்டா ஓகே. சரிங்களா? இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அடுத்து இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா? அந்த கேப்பு இதுல வந்து இந்த கேப்ல வந்து நம்ம இன்னொரு ஒரு ஓவல் ஷேப் மாதிரி வரைய போறோம். ஓகேங்களா? ஓவல் ஷேப் மாதிரி வரைஞ்சிட்டோமா? கரெக்டா அந்த ஓவல் ஷேப் வந்து எக்கு வரைவோம் பாத்தீங்களா, முட்டை, அது மாதிரி ஓவல் ஷேப் இப்படி வரைஞ்சுக்கிறோம். வரைஞ்சிட்டு அடுத்து என்ன பண்றீங்கன்னா, சுத்தி நீங்க வரைஞ்சிங்க பாத்தீங்களா ரவுண்டு, அதை லைட்டா எரேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அது மேலே என்ன பண்ண போறேன்னு பாருங்க ஆண்டி. இப்படி வளைச்சு வளைச்சு
அது மேலே வளைவுகள், குட்டி குட்டி வளைவு. உங்க ஃப்ளவர்லாம் வரைவீங்களா அழகா? அது மாதிரி ஈஸியா இருக்கும். இது இப்படி வரைஞ்சிடும். ஓகேங்களா குட்டீஸ்? இதை வந்து வரைஞ்சிடுங்களா? அப்புறம் என்ன பண்ண போறோம்னா, ஓகேங்களா குட்டீஸ், இந்த மாதிரி ஓவல் ஷேப் போட்டோமா, அப்புறம் என்ன பண்ண போறோம்னா கண்ணு போட போறோம். அதுக்கு இந்த மாதிரி 2 கண்ணு. ஓகே, என்ன பண்ண போறோம்னா இதுக்கு வந்து தலை கொம்பு மாதிரி அந்த இது இருக்கும் பாத்தீங்களா, அது இப்படி வர. என்ன பண்ண போறோம்னா இதுக்கு வந்து தலை கொம்பு மாதிரி அந்த இது இருக்கும் பாத்தீங்களா, அது இப்படி வரைஞ்சி விட்டுருங்க. ஓகேவா? இது வந்து கீழே. அப்புறம் கால் வரைய போறோம். கால் வரைகிறதுக்கு என்ன பண்ணோம்னா ஈஸியா ஆண்டு உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் குட்டியா 2 கோடு போடுங்க. ஓகேங்களா? அடுத்து அதை விட கொஞ்சம் பெருசா 2 கோடு இப்படி போட்டுக்கிட்டீங்களா, தொடர்ந்து 2 அதே மாதிரி இந்த சைடு செய்ய போறீங்கன்னா ஒரு வி, உள் பக்கமா ஒரு வி போட்டுக்கோங்க. ஓகேவா? வி எல்லாரும் போட்டுருவீங்க தான், அழகா வி போட்டுட்டு லாஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இன்னொரு பெரிய கோடு போட்டு ஒரு வி. ஓகேவா? அப்புறம் கீழே அதை அப்படியே போட போறீங்க. கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அங்க இருந்து என்ன வருது, ஸ்ட்ரெயிட் லைன் குட்டீஸ். அவ்வளவுதான். இப்ப இதை வந்து என்ன பண்ண போறோம்னா இப்படி பினிஷ் பண்ண போறோம். அவ்வளவுதான். இங்கேயும் இதை ஒரு கர்வ் மாதிரி பினிஷ் பண்ண போறோம். லைட்டா அதை நம்ம அடிச்சுட்டு கரெக்டா வரைஞ்சுக்கோங்க. லைட் கர்வ் மாதிரி வேணும்ல, அப்படி போட்டுக்கோங்க. போட்டாச்சா? இப்ப இதுல என்ன பண்றாங்கன்னா அந்த அந்த வில்லு போடுறதுல என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு ஹோல்ஸ் ஓட்டை நம்ம வரைவோம்ல, அந்த இதுல ஒரு ஹோல்ஸ் மாதிரி வச்சு அதுல வந்து அதை இப்படி வளர்ப்பாங்க பாத்தீங்களா, ஸ்டோன்ஸ். அதனால அது ஒரு ஷேப் நம்ம ஏதோ ஸ்டோன்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த வில்லு இப்படி வளைச்சி இழுத்தா கோலியாத்த கல்லால தானே எரிஞ்சாங்க, அதுக்கு தான் இந்த இது. ஓகேங்களா? அந்த ரப்பர் பேண்ட் வரைஞ்சாச்சு. இப்ப இதுக்கு கவன் வரைஞ்சிட்டோம். தாவீது போட்டிருந்த கவன் வந்து என்னது, வில்லு வரைஞ்சாச்சு. அடுத்து கூழாங்கல் ரொம்ப ஈஸி. எப்படி பண்ண போறீங்க, சும்மா ரவுண்ட் ரவுண்ட் 2, அப்புறம் 3, 4, 5. தாவீது மொத்தம் எத்தனை கூழாங்கல் வச்சிருந்தாங்க, 5 கூழாங்கல் தானே. அதனால 5 கூழாங்கற்கள் ஆண்டி வரைஞ்சிட்டேன். கூழாங்கற்கள் வரைஞ்சு பார்த்துக்கோங்க, கவனம் வரைஞ்சு பார்த்துக்கோங்க. இப்ப இந்த ஸ்டோரிக்கு தேவையானது முக்கியமானது என்னது நம்ம வரைஞ்சாச்சா, ஆடு வரைஞ்சிட்டோம், கவன் வரைஞ்சாச்சு, கூழாங்கற்கள் வரைஞ்சாச்சு. ஓகே குட்டீஸ், நீங்க வந்து இந்த பிக்சரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்குதா, வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நீங்க வரைஞ்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பைபிள்ல உள்ள ஸ்டோரியில என்ன கதை சொன்னமோ அதுல உள்ள பிக்சரை நீங்க வரையும் போது உங்க இதயத்துல வந்து அது ஞாபகமா பதிஞ்சுக்கிடும் குட்டீஸ். ஓகே சில்ட்ரன்ஸ், சரி அடுத்த நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம போலாமா? பாய் குட்டீஸ். சில்ட்ரன்ஸ், இப்ப நம்ம பிரேயர் இதுக்குள்ள வந்திருக்கிறோம். ஜெப நேரம் நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? இதுல முக்கியமா நம்ம தேசத்துக்காக சிறு பிள்ளைகள் நீங்க எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? சரி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஏசப்பா, உமக்கு சோதரிக்கிறோம் ராஜா. துதிகளின் மத்தியில இருக்கிறவரே உமக்கு சோதரம், நல்லவரே உமக்கு சோதரம், வல்லவரே உமக்கு சோதரம் ராஜா. ஆண்டவரே சோதரம் ராஜா. ஏசப்பா, இந்த சிறு பிள்ளைகள் விதியை செஞ்சீங்களே உமக்கு சோதரம் ராஜா. குட்டி பிள்ளைகளெல்லாம் அழைச்சிட்டு வந்தீங்களே உமக்கு சோதரம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த விபிஎஸ்க்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஜீசஸ் லவ்ஸ் ஆல். ஆண்டவரே கர்த்தாவே, அந்த அண்ணா சிஸ்டர் மூலமாக கர்த்தாவே இந்த பிள்ளைகளெல்லாம் சகோதரிகளெல்லாம் இணைத்து ஆண்டவரே இந்த ஜெப நேரத்துக்குள்ளாக கடந்து சென்றீங்களே ஏசப்பா. அவங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்தீரே, நன்றி ராஜா. இப்பொழுது எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தேசத்துல உள்ள குட்டி பிள்ளைங்க எல்லாரையும் ரட்சிங்க ஏசப்பா. சிறுவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே இந்த தாவீதை போல நீங்க பயன்படுத்துங்க ராஜா. தாவீது சிறுவனை போல சிறு பிள்ளைகள் எல்லாரையும் நீ பயன்படுத்துவீராக ராஜா.
ஒரு பராக்கிரமசாலியாக ஆமேன் கர்த்தாவே சூத்திரம் அப்பா. கோலியாத்தை முறியடிக்கிற பலத்தை கொடுத்தேன் ஏசப்பா. அதே போல இந்த குட்டி பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தையும் ஞாபக சக்தியும் புத்தியையும் நீர் கொடுப்பீராக ராஜா. அவங்க வீட்டிலேயே இந்த பிள்ளைங்க உயர்ந்த இடத்துல இருக்கணும் ஏசப்பா. குட்டி பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இதோ யோவேல் 2:28 சொன்னது போல கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களப்பா. உன் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்ற வசனத்தின் மூலம் கடைசி கால ஒரு எழுப்புதலை கொண்டு வருவீராக தகப்பனே. அப்பா சோதர ராஜா, சிறு பிள்ளைகள் உங்களிடத்துல வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னீங்களே. எல்லா சிறு பிள்ளைகளும் உங்களிடத்துல வந்திருக்காங்கப்பா. அவங்கள நோக்கி பாருங்க ராஜா. ஆமே சோதர ராஜா, இம்மட்டும் நீர் பாதுகாத்து ஜீவனை தந்து உணவை கொடுத்து உறவினர்களை கொடுத்து நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக உமக்கு சோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுது கூட இந்த கொரோனா கொள்ளை வைரஸ் முற்றிலும் ஆண்டவரே அதை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அழிக்கிறோம் ராஜா. ஆமா ஏசப்பா, சிறு பிள்ளைகளோடு நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளுங்க ஏசப்பா. இந்த கொரோனா கொள்ளை வைரஸ் முற்றிலும் அழிக்கப்படணும். எங்க தேசத்துல சமாதானம் உண்டாகட்டும். தேசத்துக்கு சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்களப்பா. சமாதானத்தை கொடுங்க ராஜா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின் மூலமாக எங்கள் தேசத்துல நன்மையான காரியங்கள் நடக்கட்டும் அப்பா. நீ சீக்கிரத்திலே நாங்க எதிர்பார்க்கிறோம் ராஜா. அற்புதங்களை நீங்க செய்வீங்க ஏசப்பா. அதே போல குட்டி சிறு பிள்ளைகளையும் கர்த்தாவை நீர் பயன்படுத்துவீராக ராஜா. அப்பா சிறு பிள்ளைகளை ஆண்டவரே கடத்தப்படுறாங்க. அந்த கடத்தப்படுதெல்லாம் இருக்கக்கூடாது ஏசப்பா. கூட்டம் கூட்டமா சிறு பிள்ளைகள் கர்த்தாவே பாதுகாக்கப்படணும் கர்த்தாவே. அதற்கேற்ற கர்த்தாவே அதிகாரிகளை கொண்டு வாங்க ஏசப்பா. நடந்து முடிந்து சட்டமன்ற எலெக்ஷன் தேர்தலுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த எலெக்ஷன்ல கர்த்தாவே உமக்கு பிரியமான நபர் தான் ஆளுகை செய்யணும் ஏசப்பா. எங்கள் மனுஷருடைய சுய விருப்பம் இருக்கக்கூடாது கர்த்தாவே. தேவாதி தேவனே, சர்வ வல்லவரை நீங்க தான் ஆளுகை செய்யணும் ஏசப்பா. நாங்கள் சிறு பிள்ளைகள் உம்மிடத்துல ஆண்டவரே மன்றாடி ஜெபிக்கிற ஜபத்துல நீ பாதல் தருகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. உமக்கு பிரியமான நபரை எங்க அதிகாரியாக கொண்டு வந்து எங்கள் தமிழ்நாட்டுக்கு அதிகாரியாக கொண்டு வந்து நிறுத்துங்க ஏசப்பா. ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்கிறவங்களா இருக்கணும் ராஜா. ஆமா ஏசப்பா, நீங்க அப்படி பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. இந்த ஆண்டவரே இதுல இணைஞ்சிருக்கிற குட்டி பிள்ளைங்களும் இந்த தேசத்துல உள்ள பிள்ளைங்கள் எல்லாத்தையும் உடைய கரத்துல ஒப்படைக்கிறோம் ராஜா. ஒவ்வொருத்தர் வீட்டிலும் பரிசுத்தமானவரின் ரத்தம், ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் ராஜா. உன்னதமானவரின் மறைவுக்குள்ள செட்டைகளுக்குள்ள நீ மூடி காத்து கொள்வீராக ராஜா. உங்க கிருபை சமாதானம் எப்போதும் பிள்ளைகளோடு இருக்கட்டும். இன்னும் நடக்க போகிற 30 நாள் கர்த்தாவே, இந்த ஃபர்ஸ்ட் டே இனி நடக்கிற 29 days உங்களுடைய காரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீரே வழி நடத்துங்க. குழந்தைகளுக்கோ அதை நடத்துகிற சகோதரிகளுக்கோ எந்த தடையும் வரக்கூடாது ஏசப்பா. பலவீன குறைவு வரக்கூடாது, சோறுகள் வரக்கூடாது. ஒரு உற்சாகத்தின் ஆவி அவங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் அப்பா. நீங்களே வழி நடத்துங்க ராஜா. சிறு பிள்ளைகள் ஆர்வத்தோடு இதை கவனிக்க ஆண்டவரே, அதுக்கு பதில் அளிக்க நீ பிள்ளைகளை ஆண்டவரே வழி நடத்துங்க ஏசப்பா. போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டி உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர உதவி செய்யுங்க. தேவனுடைய கரம் எப்போதும் கூட இருக்கட்டும் ராஜா. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். குட்டீஸ், பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். ஏப்ரல் 20லேருந்து மே 20 வரைக்கும் 30 days உங்களுக்கு VBS நடக்குது. இந்த 1 month VBSல நீங்கள் கலந்து கொள்றீங்க. உங்களுக்கு நிச்சயம் பரிசுகள் வேண்டும் இல்லையா? அதுக்கு என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். VBS டீச்சர்ஸ் வந்து டே 1லேருந்து டே 30 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு VBS டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கதை சொல்கிறாங்க. அந்த கதையை கேட்குற நீங்கள் கவனமாக கதையை கேட்டிங்கன்னா 3 கொஸ்டின் உங்களுக்கு கேட்கப்படும். அந்த 3 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சரை யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணணும். ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா? எக்ஸாம்பிள் ஷேரன் 4th standard கொஸ்டின் நம்பர் 1, 2, 3க்கு ஆன்சரை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி டைப் பண்ணி யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அமுச்சு வச்சிடணும். சரிங்களா? உங்கள் நேம் போட்டு, இப்போ ஷேரன் 4th standard இருக்கு இல்லையா, அதே மாதிரி உங்கள் நேம் ப்ளஸ் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களோ அந்த ஸ்டாண்டர்ட் போட்டு 1, 2, 3 சொல்லிட்டு நீங்கள் ஆன்சரை வந்து டைப் பண்ணி உங்கள் பெற்றோருடைய உதவினால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிடணும். அதுவும் 24 மணி நேரத்தில் உங்களுடைய ஆன்சர் யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்க்கு வந்துடணும். சரிங்களா? அப்புறம் ஸ்டெப் 2 என்னென்னா, நீங்கள் இந்த VBSல கற்றுக்கொள்கிற கிராஃப்ட் அண்ட் டிராயிங் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள்.
சரிங்களா? உங்களுக்கு ஏசப்பா ஞானம் தருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீனில் தருகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிடுங்க. ஓகேங்களா? ஸ்டெப் 3 என்னென்னா, நீங்கள் மெமரி வர்ஸ் உங்களுக்கு சொல்லித்தராங்க இல்லையா ஒவ்வொரு நாளும், அந்த மெமரி வர்ஸை மெமரி பண்ணி என்ன பண்ணுங்க, மெமரி பண்ணி ஆடியோ வழியாக நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சுடுங்க. இதை மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது 30வது நாள் 1 மாதம் முடிவில் உங்களுக்கு நிச்சய பரிசு உங்கள் வீடு தேடி வரும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். ஓகே, கேள்வி கேட்கலாமா? கொஸ்டின் நம்பர் 1. தாவீது எந்தெந்த விலங்குகளிடத்தில் சண்டை போட்டு தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றினாரு? புரிஞ்சுதுங்களா? தாவீது யார்கிட்ட சண்டை போட்டு, எந்த விலங்கு கிட்ட சண்டை போட்டு தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றினாரு? அந்த விலங்குகளுடைய பேரை நீங்கள் டைப் பண்ணுங்க. அதுதான் கொஸ்டின் நம்பர் 1க்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 கேட்குறேன். தாவீது சண்டை போட்ட ராட்சதன் பெயர் என்ன? தாவீது யார்கிட்ட போய் சண்டை போட்டாரு? இதுதான் கொஸ்டின் நம்பர் 2. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 3. தாவீது கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு கையில் என்ன எடுத்துகிட்டு போனாரு? சரிங்களா? தாவீது அந்த ராட்சதனை வீழ்த்துறதுக்கு கையில் என்ன எடுத்துக்கிட்டு போனாரு? இதுதான் கொஸ்டின் நம்பர் 3. இந்த 3 கேள்விக்கான பதிலையும் நீங்கள் என்ன பண்ணணும்? யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணணும். ஓகேங்களா? இன்னைக்கு எப்படி விபிஎஸ் டே 1ல் கலந்து கொண்டீங்களோ அது போல் நாளைக்கு விபிஎஸ் டே 2ல் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பை. இயேசு அனைவரையும் நேசிக்கிறார்.